அந்த மந்திரத்தோட சக்தியை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு காட்டில் அமைச்சரும் ராஜாவும் வேட்டையாடத்துக்கு போயிருப்பாங்க. இந்த வேட்டையெல்லாம் முடிச்ச பிறகு அப்போ இருட்டிடும், காட்டில் இவங்க வழியை தவற விட்டுருவாங்க. இருட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மந்திரி ராஜா கிட்ட சொல்லுவானா, என்னவோ என் மனசு சொல்லுது, ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லுது. பசி எடுத்தாலும் இந்த தியானம் பண்ணணும்னு எனக்கு தோணுது, நான் இந்த மரத்துக்கு ஓரமாகவே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போது ராஜா சொல்லுவான், ஐயோ வயிறு பசிக்குதியா, உட்காந்து மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாம் கிடைச்சிருமா, மந்திரத்தால மாங்காய் வர வச்சிட முடியுமா, அதனால நீ எப்படியாவது பண்ணிட்டு போ, நான் போய் தேட போறேன்னு சொல்லிட்டு உணவை தேடிட்டு போகும்போது தூரத்துல ஒரு குடில் இருக்கும். அந்த குடிலில் ஒரு ஏழை இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட போய் ராஜா சாப்பாடு கேட்பாரு. இவரோட உடைகள்லாம் பார்த்தோன்னா, ஐயோ ராஜாவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அவரை தடபடலாக உபசரித்து அவங்க கிட்ட இருக்கிற உணவை கொடுப்பாங்க. ராஜாவுக்கு மனசு கேட்காது, ஐயோ நம்ம மந்திரி அங்கே உட்காந்து ராமஜபம் பண்ணிட்டு இருக்கிறான், என்ன இருந்தாலும் நம்ம மந்திரி ஆகிட்டான், அவனுக்கும் பசிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோன்னு சொல்லி அவனுக்கும் கொஞ்சம் உணவை கேட்டு வாங்கிட்டு போவார். இப்படி வரும்பொழுது இவன் உட்காந்து ராமஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை தட்டி எழுப்பி, யோ பத்தியா, மந்திரத்தால் மாங்காய் வர வைக்க முடியாதுன்னு சொன்னேன், நீ இங்கேயோ உட்காந்துட்டு இருக்க, நான் போய் உணவை தேடி நான் சாப்பிட்டுட்டேன், இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம உணவையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், மந்திரத்தால் எதையும் சாதிக்க முடியாது, உழைச்சாதான் சாதிக்க முடியும் பொழுது அப்போ மந்திரி சொல்லுவாராம், ஐயா மகாராஜாவே, நான் ராமஜபத்தை பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் ராமஜபம் பண்ணுற எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்க, உங்கள் உழைப்பால தான் போனீங்க, தேடியும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்க கிட்ட கையேந்தி உணவையும் வாங்கி சாப்பிட்டு எனக்கும் கொண்டு வந்தீங்க, நீங்க ராமஜபம் பண்ணாதனால ஒரு ஏழை குடியானவன் வீட்டில் போய் கெஞ்சி அந்த உணவை சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. ஆனா நான் இங்க உட்காந்து ராமஜபம் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு ராஜாவே எனக்கு உணவை எடுத்துட்டு வந்து பரிமாறுற சூழ்நிலை வந்துருச்சு பாத்தீங்களா. இதுதான் ராமநாமத்தின் மகிமைன்னு சொல்லுவாராம். இந்த கதை எதுக்குன்னா, இது நடந்ததா நடக்கலையா இந்த ஆராய்ச்சிக்காகலாம் இல்லை, அந்த மந்திரத்துடைய சக்தியை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த கதை.